எப்பயுமே சாப்பிடுற பொருள் அடிப்பிடிக்கவே கூடாது. அன்னமா இருக்கட்டும், நீங்க சோறு பொங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, சாதம் அடிப்பிடிச்சது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல துஷ்ட பீடைகள் தானா ஓடி வரும். பால் அடிப்பிடிச்சதுன்னு சொன்னா பேய் பிசாசுகள்லாம் ஓடி வந்துடும். எப்பயுமே வீட்டுல அடிப்பிடிச்ச வாசம் வரவே கூடாது, தீஞ்சு போற வாசம் வரவே கூடாது. நீங்க ஏதாவது ஃப்ரை பண்றீங்க, வறுக்கிறீங்கனாலுமே கூட அடிப்பிடிக்காம வறுக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டா, அன்னம் அடிப்பிடிச்சதுன்னா என்ன நடக்கும்? துஷ்ட பீடைகள்லாம் ஓடி வரும் தன்னை அறியாம. அதே மாதிரி பாத்திரத்தை பிடிக்கும் போது துணியை பயன்படுத்துவோம், மறுபடி துணி பயன்படுத்துறோம்ல, அந்த துணி கருக கூடாது. துணி கருகிற வாசம் வீட்டுல வரவே கூடாது. ஏன்னா நான் எல்லாருக்கும் சாமி கும்பிடுறேன், எல்லா சாமிக்கும் விளக்கு போடுறேன், நித்தியமா நான் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆனா எனக்கு மட்டும் எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னு எல்லாரும் அந்த அங்கலாப்பு மனசு இருக்கும். காரணம், தன்னை அறியாம சில தவறுகள் நம்ம பண்றோம். நீதி நியமம் அப்படின்றதுக்குள்ளக்கே தான் அத்தனையுமே நடந்துட்டு இருக்கு. அதனால சின்ன சின்ன தவறுகள் தன்னை அறியாம நடந்தாலும் அதை உடனே சரி செய்ய பார்க்கணும். இந்த துணி கருகிற வாடையோ, அன்னம் தீயிற வாடையோ, பால் பிடிக்கிற வாடையோ வீட்டுக்குள்ள வந்ததுன்னா உடனே ஒரு நறுமணத்தை போட்டு அதை மறைச்சிடணும். நறுமணம் வீசிட்டே இருக்கணும் வீட்டுல. நறுமணம் இருக்கிற இடத்துல தான் தெய்வம் இருக்கும். துர்நாற்றம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? பூத பிரேத பிசாசுகள் தான் இருக்கும். அதனால வீட்டுல எப்பயுமே சமைக்கிற பதார்த்தம் அடிப்பிடிக்காம பாத்துக்கோங்க.